ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிக்கன் கிரேவி பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இது 1/2 கிலோ சிக்கன் போன்லெஸ்ஸு. அதில் கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு விசில் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கிறோம். இப்போ தக்காளி 3 தக்காளி பெருசு பெருசாக ஒரு 3 தக்காளி, அதை மிக்சியில் நல்லா பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கிறோம். வெங்காயம் பெரிய வெங்காயம் 2. இப்போ நல்லெண்ணெய் விட்டு பிரிஞ்சி இலையும் பட்டையும் போட்டு ஃபஸ்ட்டு தாளிச்சிடுவோம். அது கொஞ்சம் பொரிஞ்ச உடனே இப்போ மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். இப்போ வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு இருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு பிறகு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துப்போம். இஞ்சி பூண்டு 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கணும். அது நல்லா அந்த பிரிஞ்சு எண்ணெய் விட்டு வரும்போது நம்ம தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்குவோம். உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கணும். இப்போ இதில் கொஞ்சம் புதினா சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்குவோம். இன்னும் அந்த அரோமா ரொம்ப நல்லாயிருக்கும், அதுக்காக புதினா சேர்க்குறோம். வதங்கிருச்சு. இப்போ மிளகாப்பொடி 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை வதக்கிட்டு இப்போ மசாலா பொடி 1/2 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். அப்புறம் சோம்பு பொடி அது ஒரு சின்ன டீஸ்பூனில் அதை 1 சேர்த்துக்குவோம். இது போன வீடியோவில் பார்த்தோம் இல்லையா, அந்த வீட்டிலே அரைச்ச மசாலா. நாங்கள் கடையில் எதுவுமே வாங்க மாட்டோம், எல்லாமே வீட்டில் தயார் பண்ணுறது தான். அந்த மசாலா பொடி சேர்த்துட்டு அதில் நான் சொல்லியிருப்பேன் இல்லையா, அந்த மாதிரி கறியெல்லாம் சமையல் பண்ணும்போது தனியாக சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கணும். அந்த மாதிரி குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நம்ம வேக வச்ச சிக்கனை இப்போ மசாலாவோடு சேர்த்துக்குவோம். சேர்த்து விட்டுட்டு நல்லா அது கொதிக்கணும். நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு பிறகு அப்படியே சிம்மில் போட்டுடலாம், லோ ஃப்ளேமில் ஒரு 20 நிமிஷம். அப்போ தான் அந்த மசாலாலாம் அதுக்குள்ளே நல்லா உறிஞ்சி ஒரு ஸ்பாஞ்சியாக சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக இருக்கும். அப்பப்போ அடிப்பிடிக்காமல் லேசாக கிளறிக்கலாம். 20 நிமிஷம் அப்படியே சும்மா விட்டுறக்கூடாது. நான் ஸ்டிக் தான் இருந்தாலும் ஒன்றும் ஆகாது, இருந்தாலும் அப்பப்போ கொஞ்சம் கிளறி விட்டுட்டோம்னா நல்லாயிருக்கும். உப்பு நீங்கள் பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோன்னு சொல்லி கரெக்டாக போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லா இதை கிளறி விட்டுட்டு இப்போ இதில் லெமன் ஜூஸ் ஒன்று பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஒரு பழம் ஃபுல்லாக பிழிஞ்சு விட்டுக்கலாம். பிழிஞ்சு அதை நல்லா சேர்த்துட்டு கிளறி விட்டுட்டு அப்புறம் அதே சூடோட மல்லித்தலை நல்லா தூவி விட்டுடலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்துக்கும் சாப்பிடலாம், சப்பாத்திக்கும் சாப்பிடலாம், எதுக்கு வேணாலும் சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.